சார் வணக்கம். ஊரப்பாக்கம் ராகவன் ரியல் எஸ்டேட்னு பேசுகிறேன். அதாவது ஒரு 1.5 கிரவுண்டு 60x60 எங்கேன்னு கேட்டிங்கன்னா குடுவாஞ்சேரி காயரம்பேடு நெல்லிக்குப்பூர் ரோட்லேருந்து உள்ளே போவோம். காயரம்பேடு ஜங்ஷன்லேருந்து கலிவந்தப்பட்டு அதில் வந்து சுந்தராபுரம் வேலம்மாள் ஸ்கூல் பக்கத்தில் வரும். அதில் வந்து 1.5 கிரவுண்டு 24 அடி ரோடு. உடனே வீடு கட்டலாம். நல்ல இடம். ஃபோன் பண்ணிட்டு வாங்க. இடம் பார்க்கணுன்னா கால் பண்ணுங்கள். ஒரு பெரிய அரண்மனையே கட்டலாம். இடம் பார்க்கணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். ஐடி நம்பர் சொல்லுங்கள். ஒவ்வொன்றுக்கும் நான் ஐடி நம்பர் கொடுத்துருப்பேன். ஃபோன் பண்ணிட்டு வாங்க. ரேட்டு வந்து 2100 சொல்கிறாங்க. சுந்தராபுரம் 2500 வரைக்கும் வந்தாச்சு. இது வந்து ஒரு நியாயமான விலையில் வந்திருக்கு. இடம் பார்க்கணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். ஐடி நம்பர் சொல்லுங்கள். ஒரு அட்வான்ஸோடு வாங்க. தயவுசெய்து ஃபேமிலியோடு வாங்க. நல்ல சொத்து. அதாவது எங்கள் சேனலில் எடுத்து போடுறது எல்லாமே கன்சியூமருக்கு வந்து லாபகரமாக தான் இருக்கும். ஃபோன் பண்ணிட்டு வாங்க. 60x60 2100 உடனே பண்ணுறான் தான். என்னால் முடிஞ்ச அளவு ஏதாவது கொஞ்சம் குறைச்சி பேசி வாங்கி தரேன். என்னுடைய மொபைல் நம்பர் 9789036887. அதாவது அந்த ரோடு வழியாக 4 பஸ்ஸு போகுது. 3 கவர்மெண்ட் பஸ்ஸு, ஒரு ப்ரைவேட் பஸ்ஸு. வேலம்மாள் ஸ்கூல் +2 வரைக்கும் இருக்குது. உங்கள் பிள்ளைகள் அங்கே சேர்ந்து படிக்கணும்னா இந்த இடம் வாங்க. நல்ல குடிதண்ணி வசதி உள்ள இடம். அருமையாக இருக்கும். நல்ல இடம். பக்கத்தில் பூர்வாங்கரா 123 ஏக்கர் லேஅவுட் போட்டாங்க. அந்த வீடுகள்லாம் ஒன்று ஒன்றா வந்துச்சுன்னா அந்த ஏரியாவே ஜெகஜோதி ஆயிரும். ஃபோன் பண்ணிட்டு வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார். அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு எல்லா ப்ராப்பர்ட்டியும் கிடைக்கும். என்று உங்கள் அன்புடன் ராகவன் ரியல் எஸ்டேட். நன்றி, வணக்கம். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதாவது இடம் வாங்கினீங்கன்னா மரம் செடி கொடிகள் வைங்க. இந்த பாருங்கள், இந்த ஆடி மாதம் பிறந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப ஓவராக இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மரங்கள் செடி கொடிகளை வைக்காமல் எல்லாத்தையும் அழிச்சிட்டு அதில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வாடகைக்கு ஆசைப்பட்டு, அதாவது வருங்கால சந்ததியினரையே ரொம்ப வேதனைக்குள்ளான விஷயம். அதாவது நம்ம அடுத்த சந்ததிக்கு வந்து நாம் ஒரு நல்ல நிலைமை தான் கொடுத்துட்டு போகணும். அவங்கள சிரமப்பட வைக்கக்கூடாது. விஞ்ஞான வளர்ச்சி எவ்வளவோ வந்திருக்கு. அதனால் வந்து கண்டிப்பாக இந்த 1.5 கிரவுண்டிலெல்லாம் ஒரு குறைஞ்சது ஒரு 10 தென்னை மரம் வைக்கலாம். மரங்கள் வாழை மரம், கொய்யா மரம் எல்லாமே வைக்கலாம். கண்டிப்பாக இடம் வாங்குறவங்க ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா கூட 2 தென்னை மரம் வைக்கலாம். கண்டிப்பாக அதை செயல்படுத்துங்க. நம்ம பூமி வந்து புவி வெப்பமயமானதுலேருந்து பூமியை காப்பாற்றலாம். இவ்வளோ ஹீட்டு தாங்க முடியலை. நைட்டு 7 மணி வரைக்கும் அந்த வெயிலினுடைய தாக்கம் இருக்குது. குழாயை திறந்தால் தண்ணி வந்து அவ்வளோ ஹீட்டாக வருது. இதுக்கெல்லாம் காரணம் அந்த மரம் செடி கொடிகள் யாரும் வைக்காததுனால. வாடகைக்கு ஆசைப்பட்டு இருக்கிற மழை தண்ணி பூரா எல்லாம் ரோட்டில் போய் கடலில் போய் கலந்துருது. அந்த தப்பு செய்யாதீங்க. ஃபோன் பண்ணிட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.